வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேரெக்டாக இந்த ப்ராஜெக்ட்னு இன்சார்ஜ் யார், லியா தானே, லியாவை பார்க்குறதுக்காக போவார். போயிட்டு கேட்பார், என்னோடய கம்பெனி எதுக்கு நீங்கள் கைவிடணும்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணும்போது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் கம்பெனி கரெக்டாக சூட்டபுளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷமாக உங்கள் கம்பெனிலேருந்து எந்த விதமான இன்கமும் வரல, புது ப்ராஜெக்ட்டும் லான்ச் பண்ணல. நாங்கள் எவ்வளோ தூரம் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது சொல்லுங்கள், அதனால தான் கைவிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உழைக்கலையா, நாங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி முன்னேறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணால் ஏன் அந்த கம்பெனி தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, லியா நான் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்றப்ப காம்ப்ரமைஸ்க்கு சென்டிமெண்ட்டுக்குனா இடமே கிடையாது, ரிசல்ட்டு தான் முக்கியம். நீங்கள் உண்மையிலேயே 3 வருஷம் எதுவுமே பண்ணல, 3 வருஷம் சும்மா தான் நாங்கள் சப்போர்ட் கொடுத்தோம், இதுக்கு மேலே எங்களால் சான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ப்ளீஸ் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாதான்னு கேட்கும்போது, அடுத்த ஸ்பின் ஆஃப் வர்றதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது புதுசாக இன்வெஸ்டர் கொண்டு வர முடியுமா ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை இன்வெஸ்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனியை நாங்கள் விற்க மாட்டோம், இல்லாட்டி உங்கள் கம்பெனியை சீல்ஸ் பண்ணுறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்கும்போது ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். எப்படியாவது இப்போ கம்பெனி யார் வாங்குவான்றதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் வெளியே வருவார். இந்த டைம் பார்த்து நம்ம ஷியா என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் ரொம்ப நேரமாக லாபிலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாளாம். அதனால் அவளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், எதாவது படிக்கலான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புக் எடுத்து அதை படிச்சுட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த டைம் அவளை பார்க்குறதுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜின்யா வருவாளாம். அவள் கேட்பா, என்னடி இன்னும் புக்கை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன், காலேஜ் படிக்கும்போது என்ன சொன்னேன், காலேஜ் வரைக்கும் தான் இந்த கஷ்டப்பட்டு இதை படிப்பேன், அடுத்து காலேஜ் முடிச்சிட்டேன்னா இந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னேன், இப்போ பாட்டா அப்போ விட விழுந்து விழுந்து படிச்சுட்ருக்கேன், என்னத்துக்கு இப்படி சீரியஸாக படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீ தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. என்னாடி எதுக்கு எடுத்தாலும் இப்போ நான் லீலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்கும்போது, ஆமாடி அவர் பார்க்க தான் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஆனால் பாரு எப்போ பாரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்காராம், அவர்கிட்ட என்னை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப திட்டிக்கூண்டாக இருக்கேனா, அதை என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நான் இம்ப்ரூவ் ஆகி அவர் அளவுக்கு வந்துடுவேண்டி, அட்லீஸ்ட் அவருக்கு ஓரளவுக்காவது வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஜின்யா பரவாயில்லடி, இந்தளவுக்கு உனக்கு மோட்டிவேட்டராக இருக்காரா அவர், நான் கூட பார்த்தேன் நீ காலேஜில் வாங்க உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் கூட நீ இந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி படிக்கணும்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணவே கிடையாது, ஆனால் இப்போ பாரு இந்தளவுக்கு விழுந்து விழுந்து படிக்கிறேன், அவர் உனக்கு ஸ்பெஷல் தான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கலாய்ப்பாங்க. இப்போ வாங்கோட பேச்சு எடுக்கும்போது அந்த பேச்சே இனிமேல் எடுக்காதடி, ஆக்சுவலி இந்த ஆஃபீஸில் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதான் அந்த லியா பொண்ணு வேறு ஒர்க் பண்ணுறா, 2 பேரும் இங்கே இருக்காங்க, அது வேறு பெரிய தலைவலிங்க, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுன்ட்டே தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்யா என்ன சொல்வா அப்படின்னா, இந்த வாரம் வீக்கெண்ட் ஷாப்பிங் போனேன்னு, அப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிக்கும் உனக்கு ரொம்ப பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெடி பியர் கிஃப்டாக கொடுப்பாங்களா. அதை பார்க்கும்போது நம்ம ஷியாவுக்கு யார் நம்ம வரும்னா நம்ம ஹீரோயின் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த பியர் போட்டிருக்க கோட்டு, அதில் ஒரு கோல்டன் பட்டன் இருக்கும், அந்த ஃபேஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது பாரு இந்த பியரோட அந்த ஃபேஸ் பார்க்குறது கூட ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம லீ மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டோன்னே ஜின்யா, பரவாயில்லடி நீ சூப்பர் டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கடி தேவலாம் புகழ்றன்னு கேட்கும்போது, ஆமாம் முன்னாடி நான் எதுவுமே பேச மாட்டாவ, இப்போ பேசுகிற ஒரு வார்த்தை பேசுகிற அப்படின்னா, ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் பேசுகிற அப்படின்னா அதில் ஒரு 3 வார்த்தை இருக்குன்னா அதில் ஒரு வார்த்தையாக லீ அப்படின்ற பேர் இருக்குது, நீ இப்போ அவர் இல்லாமல் பேசவே மாட்டேறியே, ஏன் உன் வாழ்க்கையில் அந்தளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரியா, இல்லை நீ அவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டியா, என்ன நடக்குதுங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. பேசாமல் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவாங்க. இந்த டைம் பார்த்து அங்கே கரெக்டாக யார் வருவா அப்படின்னா ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்ட் வருவார். அவர் செம்ம கடுப்பில் தான் வருவார். வந்தவரை பார்க்கும்போதே தெரியும் ப்ராஜெக்ட் நல்லா போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம் ஜின்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணுறதுக்காக போயிடுவாங்களாம். அப்போ அவர் ஷியா கிட்ட டேட்டாவே கேட்பாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னோட கம்பெனியை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கணும்னு சொல்லி சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி எதுக்கு பிளான் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஷியாவுக்கு இந்த விஷயமே தெரியாது, என்ன சொல்கிறீங்க உண்மையிலே எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லும்போது, நல்லா பாரு அங்கே இருக்கவங்க எல்லாருமே உன்னை தான் சொல்கிறாங்க, நீ தான் இந்த கம்பெனிக்கு
உனக்கு மாஸ்டர் மைண்ட் சொல்கிறாங்க, நீயே இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஜின்னியாவுக்கு வந்து அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து இங்கே அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. அதனால் சண்டை வந்து பாதியிலே நின்றோம். ஆனால் நம்ம ஷியா கன்ஃபியூஷனாக இருக்கும், நம்ம எப்போ போய் இந்த கம்பெனிலேருந்து தூக்க சொல்லி சொன்னோம், நம்ம சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு போயிட்டு நம்ம லீட்டை போய் கேட்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. இந்த டைம் நம்ம லீ என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னா ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வெயிட் வச்சு தூக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வந்திருப்பான். சரி இதை மிஷினை ஆஃப் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவா. இதனால் அவரால் அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் ஷோல்டர் அப்படி ஸ்ட்ரெயின் ஆகிக்குமா. சாரி 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 தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ தான் அதுக்கு வந்து மசாஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த ஸ்ட்ரெயின் போகிறதுக்காக. அப்போ சொல்லுவான், ஏன் நீங்கள் வந்து இந்த ஜினியாவோட பாய் ஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியை வந்து நீங்கள் வந்து தூக்கி விட போகிறீங்களா, விற்க போகிறீங்களா, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி அந்த கம்பெனியை தூக்கி விடுறது வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் தி பிளான் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த கம்பெனிலேருந்து எந்த விதமான புது ப்ராடக்ட்டும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ரொம்ப மோசம், ரொம்ப கடனில் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம்ல, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனியை ஸ்பின் ஆஃபில் விட்டு தந்தால் முடியும். இதான் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன். யாராக இருந்தாலும் இந்த முடிவு தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷியா கேட்பா, வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா, வேறு எந்த வழியுமே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது எல்லா வழியும் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எந்த வழியுமே கிடைக்கல, அதனால தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம வெளியே சொல்லுவார், நம்ம வாசல் இருக்குல்ல, வீட்டு வாசலுக்கு அதுக்கு வந்து ஸ்மார்ட் லாக் வந்து இன்ஸ்டால் பண்ணு, ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் வச்சுக்கிற மாதிரி பண்ணு, ஏன்னா தெரியாத ஆட்கள்லாம் வந்து போக இருக்காங்கல்ல, அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லவும் அசிஸ்டண்ட்டு கேட்பார், நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தப்பாக புரிஞ்சுக்காதடா, அவங்க வீட்டு ஓனரு, நான் தங்கியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓ அப்படியா, நீங்கள் 2 பேரும் ஒன்றே மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறீங்களா, ஒரு வேளை கப்பலாக இருப்பீங்களோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். பேசாமல் வண்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜினியாவை தான் அடுத்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளையே வந்து அட்வைஸ் பண்ணுவார். இங்கே பாரு, உன்னோட வேலைனால அவங்க கம்பெனிக்கு எந்த இஷ்யூ வந்திருக்குன்னு நீ நினைக்காத, அந்த கில்ட்டை வந்து வச்சு நீ ஃபீல் பண்ணி இருக்காது, அது உன்னோட தப்பு கிடையாது, புரியுதா. பிஸ்னஸ்க்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் ஒழுங்காக ரன் பண்ணல, நீ உடனே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ இவ எங்கே போயிருப்பா அப்படின்னா ஜின்னியா வந்து புதுசாக வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அதுக்கு அடுத்து வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு பார்த்துருந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தான் அவங்க போயிருப்பாங்க. அந்த வீடு ரொம்ப சூப்பராக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி தான் இருக்குமா. அதெல்லாம் இவள்கிட்ட சுற்றி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவன் ப்ராஜெக்ட் வந்து சரியாக போகல, கம்பெனி இஷ்யூனால இந்த வீட்டை பார்க்க கூட வரல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்லுவாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி விட, இப்போ நம்ம என் வீட்டில் போய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. கால் பண்ணி தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அவன் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணுவான். ஆக்சுவலி ஷியா கிட்ட டேரெக்டாக வந்து சண்டை போட்டிருப்பானே, எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது அப்படின்றது தெரியாமல் தான் ஆக்வர்டில் வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணியிருந்திருப்பான். அடுத்து நம்ம ஷியாவும் ஜினியாவும் சேர்ந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அதான் நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு. அங்கே வந்து இவ வந்து சமைச்சு சைடில் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்காக ஸ்பெஷலாக டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடை வந்து கொடுப்பாங்க. அவளுக்கு பிடிச்ச ரெசிபியாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த டைத்துக்கு நம்ம வெளியே என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு வெளியே வந்து முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஆனால் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஷியாவை அனுப்பி வைப்பாங்க. இப்போ வீட்டில் 2 பேர் மட்டும் தானே இருப்பாங்க, நம்ம ஷியா ஜின்னியா அவங்க 2 பேர் மட்டும். அப்போ வந்து ஜின்னியா பேச ஆரம்பிப்பாங்க தன்னோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனியை பற்றி. ஆனால் அதுக்குள்ளேயுமே என்ன ஆகும் அப்படின்னா கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யார் அது இந்நேரத்துக்கு கதவு தட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் செக் பண்ணி பார்க்கும்போது வாங்க வந்து நிற்பான். இதுக்கிட்ட இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த வீடு வந்து நம்ம தானே ரெண்ட்டை வந்து டவுன் பேமெண்ட் பண்ணோம், உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் காசு போட்டாலுமே நீ போட்டாலுமே நான் கிட்டத்தட்ட 5 லட்சம் யுவான் வந்து போட்டிருக்கேனே, அந்த பணத்தை நீ போய் ரிட்டன் கொடு, எனக்கு இப்போவே வேணும் அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஷியா கேட்பாங்க, அவ்வளோ பணம் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன், உடனே கேட்டேன்னு நான் அப்படி கொடுக்குறதுன்னு சொல்லவும், அப்போ ஒன்று பண்ணேன், இந்த எஸ்ஹெச் குரூப்லேருந்து விலகிக்கோ, இந்த டீமில் வந்து நீ விலக பார்க்காத, இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிக்கோ அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பான். இதெல்லாம் பக்கத்துலேயே ஜின்னியா வந்து கேட்டுகிட்டே இருப்பாள். அவள் கடுப்பில் கத்தி விட்டுருவான். என்னடா பேசிகிட்டு இருக்க, கடன் கொடுக்கல அப்படின்னா ஊரை விட்டு போன்னு சொல்லுவியா, நீ பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு தெரியுதா, பிளாக்மெயில், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்குள்ள கைகலப்பாயிருமா. இடையே ஷியாவை பிடிச்சி வச்சுட்டு அவன் விட மாட்டான். நீ ஃபஸ்ட்டு போ, என் லைஃப்பில் இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, 2 பேர் வந்து அக்வர்டாக இருக்கல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி சண்டை இங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம லீ வந்து கார்கியை வந்து மறந்து வச்சுட்டு வந்திருப்பார் போல இருக்கு.
அதை எடுக்கிறதுக்காக திரும்பி வந்து வீட்டுக்கு வரவர் இதை பார்த்தவர் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டார். வந்தவர் அப்படியே நம்ம வாங்க தூக்கி அப்படியே கீழே போட்டுருவார். அதில் அவனுக்கு மூக்குலாம் உடஞ்சி ரத்தமே வர ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறமேட்டுக்கு இது கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம லீயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன பிரச்சனைனா டீட்டெயிலில் கேட்டுக்காம உள்ள கார்க்கி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு கார்க்கி எடுத்துகிட்டு அவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டோரை பத்திரமா லாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து சேஃபாக இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஜின்னி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசாமல் அந்த 5 லட்சம் ரூபா நான் தரேன்டி, எனக்கு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கேனே, நீ வந்து ஃபஸ்ட்டு அந்த பைசாஸுக்கு வந்து கொடுத்து முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வேணாம் அது வந்து நீ உன் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணது, நான் உனக்கு பாரமாக இருக்கனா விரும்பலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷியா சொல்லிடுவாங்க. ஏன்டி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது, நீ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வச்சது இதுக்கு செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி நான் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னியாவும் அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு தான் கட்டுறாங்க. நம்ம ஷியா காலையில் நடந்த விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக ஜினியா கிட்ட எப்படி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பான். அந்த டைம் மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணுவான். இருந்தாலும் சொன்னால் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தைரியம் இல்லாமல் மெசேஜே அழிச்சு வச்சுருவான். இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீ என்ன பண்ணுவார்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாரில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அப்போ பேசும்போது நம்ம லீயை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அப்போ கேட்பாங்க, ஓ ஹவுஸ் ஓனர் ஷியா மேலே உனக்கு எது க்ரஷ் இருக்காடா, ரீசெண்டாக நீ வீட்டில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னா ஒன்றும் இல்லை அவங்க என் டைப் இல்லைன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பார். சரி விடு ரொம்ப தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ சாப்பாடுனா ஆர்டர் பண்ணி உனக்கு என்னடா வேணும் ஆர்டர் போடன்னு கேட்கும்போது, எனக்கு சாப்பாடுனா வேணும், அந்த சாப்பாடே எனக்கு இப்போனா வர பிடிக்க மாட்டேங்குது, ஷியா எனக்கு சூடாக ஏதாவது சமைச்சு வச்சுருப்பான், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவார். எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இப்போ தான் சொன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ அவள் சமைச்சதும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். இதுலேருந்தே தெரியுது பையன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஒத்துக்க தான் மாட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாங்க்கு வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த லியா பொண்ணு வந்து கால் பண்ணுவாங்க வீடியோ காலு. அந்த வீடியோ காலில் பார்க்கும்போது இவன் வந்து முகம் கை காலெல்லாம் வீங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அண்ட் ரொம்ப அடிப்பட்ட காய் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை சின்ன சண்டை ஆயிடுச்சு, வரும்போது டாக்ஸியில் சண்டை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பார்க்கறதுக்காக அவங்க அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாகும் அப்படின்றத அடுத்த வர எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.